இந்த வருஷம் நேஷனல் அவார்டுக்கு தகுதியான ஒரு படமாக கருதப்படுற ஆஸ்கார் நாமினேஷனுக்கு அனுப்பக்கூடிய படமாக கருதப்படுற ஆடு ஜீவிதம் இந்த கோட் லைஃப் அப்படின்னு சொல்லி உண்மை நாவலை அடிப்படையாக எடுத்து மலையாள படமாக வெளியே வந்திருக்க படம். இந்த படத்தில் வந்து பிருத்திவிராஜ் சுகுமார், அமலாபால் இன்னும் முக்கியமான நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டேன். இந்த படம் வந்து வியாழக்கிழமை நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. மிக பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. ஸோ இந்த படம் நேஷனல் அவார்டுக்கு தகுதியான ஒரு கதை. உண்மையான நஜீப்ன்ற ஒரு வாழ்க்கையை தான் வந்து இந்த படமாக எடுத்திருக்காங்க. அவரோட வாழ்க்கையில் நடந்த அந்த துயர சம்பவங்கள்ல வந்து எப்படி பாலைவனத்துல இருந்து மீண்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தாருன்றது கதையை தான் படமாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு தரமான வேர்ல்ட் கிளாஸ் மேக்கிங்கு. இயக்குனர் பிளஸி அவர்கள் ஏற்கனவே நேஷனல் அவார்டு வின்னர் அவர் தன்மந்திர படத்துக்காக. அது இல்லாமல் பிருத்திவிராஜ் குமார் அவர்கள் வந்து நேஷனல் அவார்டு லெவலுக்கு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இருந்தாலும் அந்த உலக சினிமா பார்க்குறவங்க ரசித்து பார்க்கலாம். இப்போ படத்தில் ஒரு அரை மணி நேரம் ட்ரிப் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் படத்தை நான் லீனியாக சொல்லாமல் லீனியாக சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பாகவே இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான். கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து